ஹalleluya. பாவம் செஞ்ச ஒரு மனுஷன் எங்க இருக்கணும்? தேவனை விட்டு தூரம் போய் தான் ஆகணும். பாவம் செஞ்ச ஒரு மனுஷன் எப்படி தான் இருக்கணும்? தேவனை விட்டு தூரம் போய் தான் ஆகணும். ஆனா தேவன் தூரம் போகாமடிக்கு இவங்க இப்பொழுது கைவிட்டாலும் கூட உடனே கர்த்தரை தூரம் போகாமடிக்க என்ன செஞ்சாங்க? தேவனோடு சேர்த்து கொண்டார். இது கர்த்தர் கொடுத்த ஒரு பாவம் பண்ணிப்பான். கர்த்தர் நமக்கு அந்த பாவத்தை 3 நாள் அர்த்தம் நம்மளோட மீதுல அவர் என்ன செஞ்சிருக்காங்க? மன்னித்தார்னு அர்த்தம். நம்மளோட அக்கறைகளை அவர் என்ன செய்திருக்கார்? என்னாவது இருக்கிறாரு அர்த்தம். அப்போ பாருங்க, நம்ம இந்த வருஷம் எவ்வளோ பாவம் செஞ்சிருப்போம். பாவம் செய்யாமல் இருந்தோம்னு சொல்லக்கூடாது, பாவத்தை செஞ்சிருப்போம். ஆனாலும் அந்த பாவம் செஞ்ச மாதிரி அந்த கர்த்தர் நம்மளோட தூரம் போகாதபடிக்கு, அவர் கைவிடாதபடிக்கு நம்ம கூட இன்னும் உங்களோட சேர்ந்து இதுக்கு அனுபவத்தை பார்க்கிறோம். நமக்காக இறங்கின ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். ஹalleluya. இப்போ நமக்கு கர்த்தரை விட்டு பிரிஞ்சிருக்கோமா? பிரிஞ்சிருக்கோம், இணைந்திருக்கோமா? கர்த்தரை விட்டு நம்ம கர்த்தரை விட்டு பிரிஞ்சிருக்கோமா, இணைந்திருக்கோமா? ஆனால் நம்ம பாவம் பண்ணியிருக்கோமே, அப்போ எப்படி இணைஞ்சிருப்போம்? நாம் பாவம் பண்ணியும் நாம் இணைஞ்சிருக்கோம் சொன்னா அது தேவன் கொடுத்த பாவம் மன்னிப்பான். ஹalleluya. நம்ம பாவம் அங்கே மூடப்பட்டதா அர்த்தம், நம்ம மீது அங்கே மன்னிக்கப்பட்ட அர்த்தம், நம்மளோட அக்கிரமம் அங்கே என்னாது இருந்தது சில அர்த்தம். ஆகையினாலே இந்த வருஷம் நம்ம என்னெல்லாம் பாவம் பண்ணி தேவன் தூரமாக போகிற ஒரு சப்ஜெக்ட் காணப்பட்டால் கூட தேவன் நம்மளை சேர்த்து கொண்டதுக்காய், நம்ம மேலே உருக்கமான இறக்கங்களா இறங்கினதுக்காய் தேவனுக்கு சோதனை செலுத்துவோம். அப்படிப்பட்ட பாவமன்னிப்பு இந்த வருடத்தில் ஏதாவது இருந்தாலும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடவுப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கு சோத்திரம் உண்டதாக. ஆகியனாலே தேவன் பாவமித்தமாய் நம்மளுக்கு தூரம் போகாமல், நம்மளை கைவிடாமல், நம்மளை சேர்த்து கொண்ட ஒரு அனுபவத்துக்காய் நாம் தேவனுக்கு சோத்திரம் செலுத்துவோமாக. அந்த மாதிரி பாவமன்னிப்பு நமக்கு கொடுத்தக்காக தேவன் சோத்திரம் செலுத்துவோமாக. நம்மளோட பாவங்கள் மூடப்பட்டதுக்காக தேவன் சோத்திரம் செலுத்துவோம்.